அந்த ஊர்ல உள்ள மக்கள் ஒருங்கிணைந்து அறிவார்ந்து நிற்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா உடனே அது நடக்கும். வீட்டில் அம்மா அப்பாவுக்கு கூட என் பிள்ளை 100 மார்க் எடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறோம். 100 மார்க் எடுத்த மாணவனுக்கு நல்லவர்கிட்ட கொடுக்குற மார்க் 20. எனக்கு ஒரு ஃபோன் வருது. நேற்றைய தினம் அப்துல் கலாம் வந்து யூஎஸில் லீட் இந்தியா அப்படின்ற அமைப்பில் வந்து பேசியிருக்காரு. அதில் மெயின் டாப்பிக்கே உங்களை பற்றி தான் பேசியிருக்காரு. ஒரு வளம் சுரண்டப்படுகிறது, ஒரு அரசியல் இதில் இது பண்ணப்படுகிறது. நான் வந்து எதுக்குன்னு நினைக்கிறேன், ஒரு சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் வரும்பொழுது இந்த சேலஞ்சை நான் எப்படி எதிர்கொள்றேன்? ஆனா இங்க வந்து ஒன்று கூடி மக்கள் ஒரு விஷயத்தை வேணான்னு சொல்றாங்க. அந்த பல இடங்கள்ல ஒயின் ஷாப் கூட மதுக்கடைகள் கூடாதுன்னு சொல்லி கிராம சபைகள் நிறைவேற்றி செஞ்சோம். அப்படியே இருக்கு, எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை. ஆனா அரசு விரைவில் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்கள் கடத்திட்டு இருக்கு. 2 காரணம் இருக்கு. ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, அது நல்லா தெரியுது, அது யார் நிறைவேற்றுறவோ அவங்களுக்கு தெரியுது. ஆனால் கூட தயாராக இல்லாமல், அதனால தான் நீங்கள் திரும்ப நிறைவேற்றுறீங்க, ஏன்னா சொன்னாலே செஞ்சிருவாங்களே. அப்போது அதுக்கு அவங்க அடுத்தது என்ன கண்டுபிடிக்காங்கன்னா, எவ்வளோ தள்ளிப்பட முடியும், இதை அவங்க சௌகரியத்துக்கு எவ்வளோ தள்ளிப்பட முடியும் பார்க்குறாங்க, வழி பார்க்குறாங்க. இந்த தள்ளி போடுறதா எங்கே போகுதுன்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மெஞ்சி போனால் அடுத்து கேஸ் போடுவீங்க, கோரிக்கை வைப்பீங்க, மறுபடியும் நினைவுபடுத்திங்க. அதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் திரும்ப நிறைவேற்றி நடத்தலைன்னா அப்படின்னு கேள்வி வரும்போது அவன் அடுத்தது என்ன பண்ணணும், அவன் என்ன நினைக்கிறான், அடுத்தது என்ன பண்ணுவோம் அங்கே வாங்குறாங்க. நீங்கள் இது பண்ணுறீங்களா, அடுத்தது டைம் இருக்குல்ல, ஒரு 6 மாதம் பொறுத்து அடுத்து அங்கே வருவீங்களா, அங்கே வாங்க. அது வரலன்னா என்ன நடக்கும், அதுக்கு இருக்குல்ல அங்கே வரும். இவங்க அங்கே நிற்கிறாங்க. அப்போ இப்படியா போகும்போது அதையும் மிஞ்சி போனால் என்ன பண்ணுவீங்க, கோர்ட்டில் கேஸ் போட போகிறீங்க, போடுங்க. அங்கே என்ன நடக்கும், இந்த கோர்ட்டில் தீர்ப்பு வரும், அதுக்கு மேலே போனால. அந்த அளவுக்கு இன்றைக்கி அரசாங்கம் அரசியல்வாதி தயாராக இருக்காங்க. ஆகையினால ஒன்று அந்த விஷயத்தை நீர்த்து போய் செய்வதற்கு அத்தனை எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு பல விஷயங்கள் நீர்த்து போயிருக்குது. இது ஒன்று. 2வது, இவ்வளோதான் போக வேணாம், நீங்கள் என்ன தீர்மானம் நிறைவேற்றீங்களோ அது நாளைக்கே நிறைவேறுது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு எப்படி நிறைவேறிச்சு, போராட்டம் நடந்துகிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் ராத்திரி 12 மணி 1 மணிக்கு அந்த ஆர்டர் கொண்டு வராங்க இல்லையா. அப்போ ஏன் அவ்வளோ அவசரம் ஏற்பட்டது, ஏன் அவ்வளோ அவசரம் பண்ணாங்க, மக்களினுடைய எழுச்சி காரணமாக. அந்த 2வது அதை பார்க்குறாங்க, சட்ட பிரகாரம் இதெல்லாம் பார்த்துடுறாங்க, இதெல்லாம் தாண்ட முடியும். ஆனால் மக்கள் எழுச்சி இனிமேல் தாங்க முடியாது, இது ததும்பி வழியுது அப்படி நிலையில், இது தள்ளி போட முடியாத நிலையில் நிறைவேற்றாங்க. அப்போ என்ன தேவைப்படுது, நீங்கள் அறிவுபூர்வமாக சட்டப்பூர்வமாக எல்லாம் பண்ணாலும் கூட நடத்துறாது. அதனால தான் இதெல்லாம் நிற்குது. அப்போ வேறு என்ன தேவைன்னு சொன்னால், மக்களுடைய எழுச்சி. அந்த ஊரில் உள்ள மக்கள் முழுமையாக ஒருங்கிணைந்து அறிவார்ந்து நிற்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா உடனே அது நடக்கும், உடனே நடக்கும். அப்போ இன்றைக்கி செய்ய வேண்டியது என்ன, ஆனால் அதுதான் சேலஞ்ச் இருக்குது. நீங்கள் மக்கள் அப்படி ஒருங்கிணைந்து அறிவார்ந்து இருக்காங்களா, 2 இருக்குது. ஒருங்கிணைந்து இருக்காங்களா, அறிவார்ந்து இருக்காங்களா. ஒருங்கிணைந்து இருக்காங்கன்னா இருக்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. விதிவிலக்கா எங்கேயோ 1-2 இடம் இருக்குது, மக்கள் இருக்காங்க, விதிவிலக்குது. ஆனால் பொதுவாக ஜாதி கிராமம் இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஜாதியினால் உறுதியாக பிரிஞ்சிருக்காங்க, கட்டமைப்புகள் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு, கட்சியினால் பிரிஞ்சிருக்காங்க. வசதி படைத்தவர்கள், ஏழைகள், கூலி தொழிலாளிகளும் முதலாளிகளும் பிரிஞ்சிருக்காங்க. சேர்றது கிடையாது, மதிக்கிறது கிடையாது ஒருத்தர். இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட பிரிவினைகள் ஒன்று இருந்து செயல்படுத்துகிற வாய்ப்பே இல்லாமல் இருந்திருக்கு. இன்றைக்கி வாய்ப்பே இல்லை, எங்கே போனாலும் இருக்குது. இது தவிர இன்றைக்கி சித்தாந்தங்கள் வேறு, இந்த சித்தாந்தங்கள் வேறு புகுத்தி இன்றைக்கி சித்தாந்த வித்யாவும் வாய்ப்பே இல்லைன்னு இருக்காங்க. ஆக ஒரு கிராமத்தில் உள்ள வாழக்கூடிய 1000 மக்களோ 2000 மக்களோ சின்ன பின்னமாக சிதறி போயிருக்காங்க, சமூகமாக சேர்ந்து வாழ முடியறதில்லை. அந்த அளவுக்கு இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு. அதில் ஒற்றுமை இல்லைன்றது ஒன்று. 2வது, அறிவார்ந்தும் கிடையாது. இன்றைக்கி கிராம பஞ்சாயத்துக்கு என்ன உரிமை இருக்குன்ற விஷயம் மக்களுக்கு தெரியாது. ஒரு இந்த கிராம சபையுடைய சக்திதான் தெரியாது, அல்லது நாம் போடுற ஓட்டுடைய வேல்யூ என்னன்னு தெரியாது. அது வேல்யூ தெரிஞ்சதுன்னா பணம் வாங்கி ஓட்டு போடுவாங்களா? என்னடா ஒரு 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய் வாங்கி ஓட்டு போடுறோமே, அப்போது எதுக்காக இவங்க கொடுத்துருக்காங்க,
இதுக்கு பிறகு நம்ம எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க முடியும். ரெண்டாவது, அங்கே போய் உட்காந்து தீர்மானம் நிறைவேற்றாங்கல்ல, இந்த மக்களுக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ படிக்கிறாங்க, இவங்களுக்கு நேரம் போய் கூப்பிட்டாங்க, உட்காந்துட்டு இருக்கோம். அதுவும் யார் உட்காடுறாங்கன்னா இன்றைக்கி கிராம பஞ்சாயத்தில் 100 நாள் வேலை செய்யக்கூடிய பெண்கள் தான் வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த ஒன்று கிராம சபையுடைய ஃபோட்டோ பாருங்க, ஒரு மக்கள் கூட்டம் இருக்கும். அதான் மக்களுக்கு அவ்வளோ பேர் பெண்கள் தான் இருப்பாங்க. சேலரி பெண்டிங் இருக்கும், வந்து உட்காந்துருப்பாங்க. அவ்வளோ பேர் பெண்கள் தான் இருக்கும். 100 நாள் வேலை ஒரு வேலை. இது இன்னைக்கு 100 நாள் வேலை நீங்கள் செய்ய வேணாம், இங்கே உட்காந்துருவாங்க. ஏன்னா அங்கே வந்து டீயும் பன்னும் கொடுப்பாங்க, வடையும் டீயும் கொடுப்பாங்க. அவங்க உட்காந்துட்டு அவங்களுக்கு இது நம்ம சட்டம் நிறைவேற்றுறோம், நமக்கானதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், இதை தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வரல கேட்பாங்க, அவ்வளோதான். கிராம சபையில் கேட்கணுன்னா, எனக்கு வந்து வீடு கட்டு சொன்ன கொடுக்கலையே, எனக்கு வந்து முதியோர் பென்ஷன் வரல, இதை தான் கேட்டுருப்பாங்க. தன் தேவையை. ஆமாம், இதுக்கு மேலே போக தெரியாது. தெரியாது அவங்களுக்கு. இதை நாம தான் உருவாங்க, தெரியவே தெரியாது, சொல்லிக் கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு இது படிக்காதவங்க தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா படித்தவங்க கூட தெரியாது. ஒரு கிராமஸ்தனுடைய அதிகாரம் என்ன என்பது ஒரு கல்லூரி பேராசிரியருக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி நடத்துகிறோன்ற விஷயம் வெற்றி பெற்று வர தலைவர்களுக்கே தெரியறதில்ல. உண்மை. பிடிஓ கிட்ட என்ன வேணும், கிளர்க்குக்கு என்ன உரிமை இருக்குன்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு அந்த கிளர்க்கு இருக்காங்களே, அவர் வந்து இந்த பஞ்சாயத்தினுடைய ஒரு வேலையாள். ஆனால் இன்னைக்கு மெஜாரிட்டி நீங்கள் அந்த கிளர்க்கு பார்த்தா அவங்க தான் கையில் வச்சுட்டு அதிகாரத்தை. இது தொடர்பாக நீங்கள் நிறைய விழிப்புணர்வு கூட்டங்களை சனி ஞாயிறு மாதிரியான நாட்களில் நீங்கள் ஏற்படுத்துகிறீங்க. இதில் வந்து கலந்துக்கிறது அந்த தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்களா அந்த நிகழ்ச்சிகள்? இப்போ இது கண்டினியூஸாக அதை செஞ்சுட்டு தான் இருக்கீங்களா? தொடர்ந்து செய்யும். இப்போ இதில் வந்து இதில் பங்கேற்கணும், முகாம்கள் நடத்துகிறோம். முகாம் நடத்துறீங்க, இதுக்காக பங்கேற்கணும் அப்படின்னு நீங்கள் அழைப்பு விடுக்கிறது என்ன மாதிரியான மக்கள் வந்து பங்கேற்கணும்னு நினைக்கிறீங்க? இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர்கள் வரணும்னு நினைக்கிறோம். அதுக்கு பல ஸ்டெப்ஸ் வச்சுருக்கோம். நேரடியாக அது சொல்கிறது கிடையாது. நாங்கள் வந்து இன்டெரக்டாக முதல்ல இளைஞர்களை அவங்கள ஒன்று சேரத்துக்கான முயற்சி எடுக்கிறோம். ஒன்று சேரத்துக்கான முயற்சிகள் என்ன எடுக்கிறோம், விளையாட்டு அந்த மாதிரி எடுக்கிறது உண்டு. அப்புறம் அவங்களுடைய திறமைகளை வெளியே கொண்டு வர எடுக்கிறது உண்டு. அந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணுறோம், இந்த சமூக உணர்வையும் இது மாதிரி விஷயங்களும் சொல்கிறோம். அப்படியே அவங்கள படிப்படியாக மேலே கொண்டு வரோம். ஸோ மாணவர்கள் மத்தியில் இதை கொண்டு வரோம். அப்போ மாணவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது அப்படின்னு சொன்னால் வந்துருச்சு. ஆனால் மாணவர்கள்கிட்ட தான் இந்த புரிதல் ஏற்பட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, தான் அம்மா அப்பாவுக்கு சொல்கிறாங்க, கிராம சபைக்கு நீங்கள் போகணும்னு சொல்லிட்டு நாம் அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க ஏற்றுக்கலை. ஆனால் குழந்தைகிட்ட சொல்லிட்டா குழந்தைய புரிஞ்சுக்கிறாங்க, அம்மா அப்பா போக வைக்கிறாங்க. அப்போது மாணவர்கள் மத்தியில் இதை கொண்டு வரோம், நம்ம இளைஞர்கள் மத்தியில் கொண்டு வரோம். இப்போ இது போல் நீங்கள் நீங்களே குறிப்பிட்டீங்க, காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்க்கு தெரியறதில்ல, செலக்ட் ஆகியிருக்கிற தலைவர்களுக்கு தெரியறதில்ல. இப்போது ஒரு சொசைட்டியில் சில பேர் செலக்டிவாக சில சர்வீஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, நல்ல சர்வீஸ் பண்ணுவாங்க, ஆனால் நம்மளோட ஜாயின் ஆக மாட்டாங்க. நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் போய் அணுகியிருக்கீங்களா? நிறைய, ரொம்ப அவங்க மேலே நம்பிக்கை வைத்து அணுகிருக்கோம். ஆனால் கடைசி வரைக்கும் பெரும்பான்மையான பதில்கள் எப்படி இருக்கு? பெரும்பான்மை முழுமையான பதில் விதிவிலக்காக கூட அரசியலுக்கு கசப்பா இல்லை, அரசியல் இல்லை, அவங்களுடைய ஒரு உளவியல் அது தான். அதாவது எல்லா மனிதரும் தனக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே சமுதாயத்தை நான் உதவி பண்ணுறேன் அப்படின்ற ஒரு பெருமை கிடைக்கணும் அவங்களுக்கு. இல்லை, எனக்கு தெரிஞ்ச நிறைய கல்வி உதவிகள் பெயர் செய்கிறாங்க. ஆனால் பாலிடிக்ஸ்க்கு வரதுக்கு ரொம்ப தயக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன? உங்களுடைய இந்த நெடிய பயணத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சது ஆமாம் இருக்குது. அதாவது அவங்களுக்கு வந்து சமூக கண்ணோட்டம் கிடையாதுங்க. அவங்களுக்கு இந்த சமூகம் மேம்படணும், சமூகம் வந்து சரியாகணும், சரிப்படுத்தணும், அது கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்கு என்னன்னு சொன்னால், நான் சாதாரண மனிதனிலிருந்து வேறுபட்ட மனிதனாக இருக்கணும், நான் ஒரு சேவை செய்யக்கூடிய மனிதனாக நம்ம மக்கள் பார்க்கணும், என்ன அங்கீகரி, எனக்கு பாராட்டு கிடைக்கணும். என்ன பாராட்டுறாங்க இல்லையா, நீங்கள் ஒரு உதவி பண்ணால் பாராட்டுறாங்க இல்லையா, அதில் நெகிழ்ந்து போயிடுது. நான் வந்து சர்வீஸ் பண்ணணும், ஒரு இணைந்து பணியாற்றணும்னு என்ன இருக்குது. எனக்கே நிறைய சேலஞ்ச் இருக்குது. நான் என்னுடைய லைஃப்பில் எனக்கு வேலைவாய்ப்பு, குடும்பம், இது மாதிரியான பிரச்சனைகள், தனி மனித பிரச்சனைகள், ஒரு தெருவில் இருந்து நகரத்தில் இருந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. நான் அதை பார்க்கட்டுமா, உங்களை பின்தொடரட்டுமா? ரொம்ப கேட்டு இங்கே தான் நல்லோட்டம் வந்து எந்த மாதிரி மக்களை அறிவார்ந்தர்களாக உருவாக்கணுன்றது தெளிவாக இருக்குது. உங்கள் பிரச்சனைகள் சொன்னீங்க இல்லையா, அந்த பிரச்சனையை தீர்வே நீங்கள் ஒருங்கிணைத்தில் தான் இருக்குது. நீங்கள் தனியாக இருந்து உங்கள் பிரச்சனை தீர்த்துக்கவே முடியாது.
நீங்கள் இந்த உங்களுடைய என்னெல்லாம் பிரச்சனை சொல்கிறீங்களோ அத்தனை பிரச்சனை தீர்வு நீங்கள் ஒருங்கிணைக்கும் போது மட்டும்தான் கிடைக்கும் உங்களுக்கு. அதுதான் நம்ம வந்து எஜுகேட் பண்ணுறோம். நம்ம ஒருங்கிணைந்து வாழ்வோம், அதுக்குள்ள பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியும். நீங்கள் பிரச்சனை ஒன்று உதாரணம் சொல்லுங்க, நான் சொல்கிறேன் அது எப்படின்றது. இல்லை இப்போ நான் சோசியல் கான்சியஸ், என் சொந்த பிரச்சனை தனியாக இருக்கிறது வேறு. சோசியல் இப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய என் ஏரியாவில் ஒரு வளம் சுரண்டப்படுகிறது, ஒரு அரசியல் இதில் இது பண்ணப்படுகிறது. நான் வந்து எதுக்குன்னு நினைக்கிறேன், உங்கள் மேலே எனக்கு எப்படி நம்பிக்கை வருது, நீங்களே என்ன ஏதாவது பண்ணிட்டேன் என்ன, இந்த மாதிரி ஒரு அவநம்பிக்கை ஒன்று இருக்குது. இன்னொன்று இது வந்து சரியாக அதிகாரிகளுக்கு அணுகிறதுல ஒரு அச்சம் இருக்குது. நான் கடிதங்கள் போடுறேன் அல்லது இதே ஒன்று தெரிவிக்கிறேன் அரசு. ஆனால் எனக்கு இப்போ புதுக்கோட்டையில் ஒரு அன்பர் என்ன ஆனார், ரொம்ப கடினமாக பாதிக்கப்பட்டார். ஒரு அரசு அதிகாரி மணல் தடுக்கிறதுக்கு எல்லா பெரிய அதிகார வட்டங்களும் தனியாக எதிர்த்து நிற்கிறாரு, அவர் தான் பலியாகிறாரு, அவர் குடும்பம் இன்னைக்கு நடுத்தருவில் இருக்குது, என்ன பணம். இப்படி இருக்கிற பொழுது ஒரு சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் வரும்பொழுது இந்த சேலஞ்சை நான் எப்படி எதிர்கொள்கிறது? இதுக்கு தான் அந்த சினிமாவில் நமக்கு நிறைய வழிகாட்டிருக்கு. இந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹீரோ இருப்பார், வில்லன்கள் இருப்பாங்க. வில்லன்கள் வந்து ஹீரோவை நிறையா அடிப்பாங்க, ஆனால் ஹீரோ அவ்வளோ அடி அடிக்க மாட்டார். கவனிச்சிருக்கீங்களா? அமைதியாக இருப்பார், அடி வாங்குவார். ஆனால் இவர் அடிக்கிற ஒரு அடி எப்படி இருக்கும், வில்லனை வீழ்த்திடுவார் கடைசியாக, இல்லையா? ஏன்னா இவர் வந்து எத்தனை அடி வேணால் வாங்குவார், ஸ்டடி பண்ணுறார் அவனை எப்படி வீழ்த்துறது சரி பண்ண. இவன் நோக்கம் என்னென்னா வில்லனை வீழ்த்தி ஆகணும். ஆனால் வில்லனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் எப்படியாவது பண்ணணும், இவனை அந்த நேரத்தில் செய்தாகணும். அப்போது ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்குது. இவர் கான்ஃபிடென்ட் இருக்குது, வீழ்த்தி ஆகணுன்ற கட்டாயம் இருக்குது ஹீரோவுக்கு. ஆனால் அறிவா பண்ணுறாரு, ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த அணுகுமுறை இருக்கு. கடைசியில் ஹீரோவாலும் ஜெயிக்கிறாரு. காரணம் என்னென்னா சரியான அணுகுமுறையை கடைபிடிச்சா அர்த்தம். அப்போது ஸ்டடி பண்ணி சரியான அடி கொடுக்கும் பொழுது அவங்க வீழ்த்தப்படுது. அதே மாதிரி தான் இன்றைக்கி தவறு பண்ணக்கூடியவர்கள் வில்லன்கள் இன்றைக்கி சொசைட்டியில் பண்ணுறாங்க. அப்போ அது வீழ்த்தணும்னு சொன்னால் நீங்கள் அறிவார்ந்து செயல்படணும், உணர்ச்சி வசப்பட்டு செயல்படக்கூடாது. அறிவார்ந்து செயல்படும்போது பல ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ் பிரகாரம் போனால் நம்ம வந்து உங்களுக்கு ஆபத்து கிடையாது. அந்த ஸ்டெப்ஸால் அதை யோசித்து போகணும். ஆனால் இன்றைக்கி போய் மாட்டிட்டாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு நேரடியாக இதில் இறங்கினால இன்றைக்கி இந்த மாதிரி ஆபத்தில் சந்திச்சிட்ருக்காங்க. நமக்கு தெரியணும் இவர்கள் எதுக்கும் துணிந்தவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள், எதுக்கு துணிந்தவர்கள் தெரிஞ்சிருக்கணுமே. அது தெரியாமல் போனால் அறியாமல் யாருது? அது எங்களுக்கு அதை தாங்கிக்க முடியாமல் இப்போ அப்படி போகிற ஒரு மக்கள். உங்களுக்கு தாங்கிக்க முடியலன்றது முக்கியமா, அது இல்லாமல் பண்ணுறது முக்கியமா? உங்களுக்கு நிச்சயமாக அது நீக்கிறது தான் முக்கியம். அப்போ நீக்கணும்னு சொன்னால் எதை செய்தால் நீக்க முடியும் அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா? இப்போ தனியாக போனால் நீக்க முடியும். ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனை, எனக்கு வந்து நீ கொஞ்சம் பணம் வேணும்னு சொன்னால் நான் போயிட்டு அடியாவது கெஞ்சி கூத்தாடி பணத்தை வாங்கிக்கலாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சமுதாயத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் எப்படி தனியாக செய்ய முடியும்? அப்போது தனி மனிதனுடைய பிரச்சனையை தனி மனிதனாக நீங்கள் முயற்சி எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு சமுதாய பிரச்சனையை ஒரு தனி மனிதனாக எப்படி தீர்க்க முடியும்? அப்படி பார்க்கும்போது நல்லொரு வட்டம் இதுவரை சாதித்தது என்ன? இந்த சமுதாயத்தில் சாதாரண மனிதனுங்களை தனக்காக ஓடிக்கிட்டு இருக்க மனிதனை இப்படி சொன்னீங்களே, பயந்து இருக்க வேண்டியிருக்கு. ஒரு சமுதாயம் நான் மாற்றணும்னு நினைக்கிறேன், ஆனால் பயந்து இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கலையா? இதுக்கு மாற்றாக சமுதாய கண்ணோட்டத்தை நல்லொரு வட்டம் தனி மனிதன் கொடுத்துருக்கு. நீ சமுதாயத்துக்கு செய்யறது சேவை கிடையாது, இது சேவை கிடையாது, உன்னுடைய கடமை, உன்னுடைய இயல்பாகணும்னு சொல்கிறோம். சமுதாயத்தில் வாழும் பொழுது இது நம்முடைய இயல்பாகணும்னு சொல்கிறது மட்டும் இல்லை, அது அன்றாட வாழ்க்கையில் வாழ்ந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறோம். அவள் என்ன சாதிச்சுது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி தனி மனிதனை எனக்கு சமுதாயத்துக்கு பொறுப்பு இருக்குது, நான் சமுதாயத்தோடு இணைந்து இணக்கத்தோடு தான் வாழணும், எனக்கு நான் சாப்பிட்டுக்கிற மாதிரி என் குடும்பத்துக்காக சம்பாதிக்கிற மாதிரி செயல்படுற மாதிரி நீ சமூகத்துக்கும் செய்ய வேண்டிய பொறுப்பு கடமை எனக்கு இருக்குது அப்படின்னு உணர வைக்கிற பணியை வெற்றிகரமாக நல்லொரு வட்டம் நீ செய்துக்கிட்டு இருக்கு. செயல் வடிவில் ஏதாவது செய்திருக்கீங்களா? ஒரு செயலை வந்து நாம் இது இந்த வகையில் கையாண்டு ஆமாம் இது செய்து இதில் யார் வந்து பொறுப்பில் இருக்காங்களோ முன்னோடியாக அவர்கள் வாழ்ந்து காமிச்சிட்டு இருக்காங்க. உதாரணமாக இதனுடைய பொறுப்பாளர்கள், இந்த நல்ல வழி நடத்தக்கூடிய பொறுப்பாளர்கள் இருக்காங்க. அவர்கள் எப்படி வாழ்க்கை வச்சுட்ருக்காங்கன்னு சொன்னால், பிரதான வாழ்க்கை குடும்பம், அதை தாண்டி இந்த சமூக வாழ்க்கைக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டுன்னு வச்சுருக்காங்க. அன்றைக்கி எப்படி மகாத்மா காந்தி
தேசம் முதன்மை நினைச்சாரோ, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தேசம் முதன்மை அப்படின்னு நினைத்தாரோ, நல்லோர் வட்டத்தில் அது மாதிரி தான் நம்ம வந்து அவங்களுக்கு உணர வைக்கிறோம், அதுக்கு அப்படியே வாழ வைக்கிறோம். அப்படி நிற்கக்கூடிய இந்த பொறுப்பாளர் தான் இன்சார்ஜ், அவங்க தான் வழிகாட்டக்கூடியவர். அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிந்து நம்முடைய இதில் இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய ஒரு முழு பொறுப்பாளர், அந்த பொறுப்பாளர் பேர் வந்து முத்துகிருஷ்ணன் பேர். அவர் தான் தமிழ்நாட்டுடைய முழு பொறுப்பாளர். அவர் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறாரு. 8 மணி நேரம் வேலை இருக்குது அவருக்கு. வேலை செஞ்சுக்கிட்டு தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் இருக்கார். பொறுப்பாளர் மட்டுமல்ல, சுற்றுப்பயணம் பண்ணுறார். சுற்றுப்பயணம் பண்ணி தன்னுடைய இந்த வேலை நேரம் போக இந்த பணியை தலையாயதாக எடுத்துக்கிட்டு அவர் தான் நடத்திக்கிட்டு இருக்கார். இன்னும் ஒருத்தர் வியாபாரி, பெரிய பிஸ்னஸ்மேன், காஞ்சிபுரத்தில் ஒரு ஸ்டீல் அண்டு சிமெண்ட்டு ஹோல்சேல் பிஸ்னஸ்ஸு ஒரு 50 பேர் வேலை செய்கிறாங்க. மாதத்தில் 15 நாள் குறைவில்லாமல் சுற்றுப்பயணம் பண்ணுறாரு. அவர் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு கூட தினசரி லட்சக்கணக்கான ரூபாய் டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடியவர் சுற்றுப்பயணத்தில் இருக்கார். சுற்றுப்பயணத்தில் இருந்துக்கிட்டு இந்த பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்கார். அதே மாதிரி இன்னும் ஒரு இளைஞர், இதை வந்து கிராமக்களம், இந்த கிராம வளர்ச்சிக்காக பொறுப்பில் இருக்கக்கூடிய இளைஞர், அவர் ஒரு நிறுவனத்தில் 40-50,000 சம்பளத்தில் வேலை செய்தவர். ஆனால் லட்சிய வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுக்காக 2 ஏக்கர் நிலத்தில் கிராமம் அவருடைய இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ நான் விவசாயம் செய்து கொண்டு என்னுடைய கிராமத்துக்கு இருந்து கொண்டு சமுதாய சேவை செய்ய நினச்சார். 40-50,000 ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு 2 ஏக்கராவில் இன்றைக்கி வந்து விவசாயம் பண்ணிட்டுருக்காரு. விவசாயம் பண்ணிக்கிட்டு இந்த பணிக்காக இந்த டீமோட கூட தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணி கிராம வளர்ச்சியாக வேலை செஞ்சிட்ருக்காரு. அப்போ இது இருக்கக்கூடிய மாணவர்கள் அதே மாதிரி மாணவர்கள் இன்றைக்கி எல்லாருடைய மாணவருடைய நோக்கம் இதுவாக இருக்குது. 100க்கு 100 மார்க் எடுக்கிறது தான் டார்கெட். இது 100 மார்க் எடுத்துட்டா அந்த பள்ளியில் நல்ல பேர் அவங்களுக்கு. உடனே வெளியில் இது வைக்கிறாங்க, பேனர் வைக்கிறாங்க. வீட்டில் அம்மா அப்பாவுக்கு கூட என் பிள்ளை 100 மார்க் எடுத்துருது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நல்லோர் வட்டத்தில் 100 மார்க் எடுத்த மாணவனுக்கு நல்லோர் வட்டம் கொடுக்குற மார்க் 20. ஏன் இன்னும் 80 மார்க் எடுக்கணும்? ஏன்னா கல்வியில் 100க்கு 100 மதிப்பீடு எடுத்தினா இந்த சமுதாயத்தில் அவ்வளோதான் உனக்கு வேல்யூ வாழ்க்கையில். வேறு இன்னும் 80 மார்க் எடுக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், மொத்தம் 5 பகுதியாக பிரிக்கிறோம். ஒரு மாணவன் படிக்கும் பொழுது தன்னை முழுமையான அந்த கல்வியை அடையணும்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அகாடமிக் இருக்க இது வந்து 20 மார்க்கு. இது தவிர இன்னும் 4 விஷயங்கள் இருக்குது. 2வது விஷயம், ஒவ்வொரு மாணவனும் படிக்கக்கூடிய இந்த 12 வருஷம் 15 வருஷ காலத்தில் தனித்திறமையை வளர்த்துக்கொள்ளணும். நீ திறமையை வளர்த்து கொண்டாதான் இந்த உலகத்தில் வாழ முடியும். ஆனால் தனித்திறமைக்கு தனி முக்கியத்துவம் கொடுக்கணும். அது ஏதோ அவனுடைய நேச்சர் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய திறமை, இந்த திறமையை முயற்சி பண்ணி வளர்த்துக்கணும். அதுக்காக இன்றைக்கி நம்ம பாடத்தை எடுத்தால் எதாவது இருக்கா? உங்களுடைய தனி திறமையை வளர்த்து கொள்வதற்காக அதுக்காக தனியாக மார்க் எதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. அப்போது அது ஈக்குவலாக நீங்கள் இந்த இங்கிலீஷ் தமிழ் கணக்கெல்லாம் படிக்கிறீங்களே, அதில் எடுக்கக்கூடிய மார்க் ஈக்குவலாக தனித்திறமைக்கு எடுக்கணும்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு 20 மார்க்கு. 3வதாக நற்பண்புகள். உங்கள் நல்ல பண்புகளையும் கூட நீங்கள் படிக்கும் பொழுதே வளர்த்துக்கொள்ளணும். அதுவும் ஈக்குவல். அதாவது நல்ல மார்க் எடுத்துகிட்டு நல்ல பண்பு இல்லைன்னா பயன் என்ன? நல்ல மார்க் எடுத்துகிட்டு திறமை இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? அப்போது வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்க படிப்பு படித்தாகணும், அது இந்த காலத்துக்காக, அது வாழ்க்கை இல்லை. 2வது தனித்திறமையை வளர்த்துக்கொள்ளணும். 3வது நற்பண்புகள் உருவாக்கணும். இது 3 மட்டும் போதாது. 4வதாக லீடர்ஷிப் குவாலிட்டி. ஒவ்வொரு மனிதரும் எதை விரும்புகிறாங்க? நான் வந்து ஒரு பெரிய நிறுவனத்தில் தலைமை பொறுப்புன்னு நினைக்கிறாங்க. யாருமே நான் வாட்ச்மேனாக இருக்கணும், பியூனாக இருக்கணும்னு யாரும் நினைக்கிறதில்ல. படிக்கிறவங்க அத்தனை பேருமே உயர்ந்த இடத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்போ உயர்ந்த இடத்துல இருக்குன்னு சொன்னால் மார்க்கு மட்டும் அங்கே அளவுகோல் கிடையாது, திறமை இருந்தால் கூட அளவுகோல் கிடையாது, நற்பண்புகள் அளவு அங்கே அளவுகோல் இல்லைன்னா தலைமை பண்பு இருக்குன்னு சொன்னால் 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேரை வழி நடத்தக்கூடிய அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும். அது தனித்தன்மை. அது இதெல்லாம் இருந்தும் கூட லீடர்ஷிப்பு மக்களை ஒருங்கிணைத்து வேலை வாங்கிறது எப்படி? அது தனி பயிற்சி. அது 4வதாக லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும். 5வதாக நம்ம இந்த 4த்தையும் கல்வியில் உண்டாக்கிட்டா கூட 5வது ஒன்று இல்லை அப்படின்னால்தான் இந்த சமுதாயம் சிதறி போயிருக்கு. அது என்னென்னா சமூக உணர்வு. நீங்கள் படிக்கிற மாதிரி, திறமை வளர்த்துக்கிற மாதிரி, நற்பண்புகள் இருக்க மாதிரி, தலைமை பண்பு இருக்க மாதிரி, சமூக பொறுப்பு, சமூகத்தை பற்றி நாட்டை பற்றி கூட நாம் சரியாக புரிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும், அதுக்கு பங்களிக்கணும். அந்த 5வது சமூக பங்களிப்பு. இந்த 5 விஷயம் இருந்தால் தான் 100 மார்க். அப்படிப்பட்ட மாணவர்களை நடுவர்கிட்ட உருவாக்கிட்டு அப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்து 2000 மாணவர்களை தமிழ்நாட்டில் அடையாளப்படுத்தி அவங்கள பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம், உருவாக்கிட்டு இருக்காங்க.
இன்னைக்கு இதில் 9ஆம் வகுப்பு படிக்கும்போது இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அது கண்டுபிடிக்கணும். அது எல்லா மாணவர்களும் அதுக்கு சூட் ஆக மாட்டாங்க. ஒரு 50-60 மாணவர்கிட்ட ஒரு 2-3 மணி நேரம் கலந்துரையாடல் பண்ணி ஒரு 5-6 மாணவரில் இந்த தமிழுடைய பேஸுகளை கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் பயிற்சி கொடுக்கணும். பயிற்சி கொடுத்த பிறகு அவர்களை வந்து பொறுப்பாளர் ஆக்கணும். அப்படி ஆக்கினதில் 9ஆம் வகுப்பு படிக்கும்போது 4 வருஷத்துக்கு முன்னாடி இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாணவி இன்னைக்கு இந்த துறைக்கு தமிழகம் முழுக்க உள்ள இந்த மாணிக்க மாணவர் துறைக்கு பொறுப்பாளர் அவர் தான். இது முதல் ஆண்டு அவர் கல்லூரியில் படிக்கிறாங்க. ஆனால் அவங்க தான் தமிழ்நாட்டில் உள்ள இந்த 2000 மாணவர்களுக்கு லீடர். அவங்களே வழி நடத்துகிறாங்க. அப்போ மாணவர்கள் அது மாதிரி உருவாக்கியிருக்கோம். இது மாதிரி கிராமத்தில் ஒரு கிராமம் நிர்வாகம் எப்படி நடக்கணும் அப்படின்றதுக்கு கிராம தலைவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அது என்னன்னு தெரியாமல் தலைவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள உருவாக்க வைக்கிறோம். இது மாதிரி ஒவ்வொன்றுத்திலுமே அதே மாதிரி ஒரு வீடு, ஒரு இல்லம் எப்படி இருக்கணும், ஒரு தனி மனிதன் எப்படி இருக்கணும், ஒரு வீடு எப்படி இருக்கணும், ஒரு கிராமம் எப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாத்துக்குமே 100 துறைகளுக்கும் அது மாதிரி 10 அடுக்கு சலுகை வச்சுருக்கோம். ஒரு வீட்டுக்கு அது மாதிரி 10 விஷயங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் ஒவ்வொரு வீடும் இந்த 10 விஷயத்தை கடைபிடித்தால் இந்த நாடு வந்து உயர்ந்து போயிடும். எப்படி ஒரு மாணவன் இப்படி 5 விஷயம் இருக்கு சொன்னமோ, ஒரு வீடு எப்படி இருக்கணுன்றதுக்கு 10 விஷயம் இருக்குது. இப்படி 100 விஷயங்களையும் ரொம்ப டீட்டெயில்டாக ஒர்க் அவுட் பண்ணி இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது அதுதான் அன்றாட ஆக்டிவிட்டிஸு. மறைந்த முன்னாள் ஜனாதிபதி மேதகு அப்துல் கலாம் அவர்களே நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. அந்த தருணத்தை பற்றி சொல்ல முடியுமா? அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். அது ஆக்சுவலாக நல்லோர் வட்டம் ஆரம்பித்து ஒரு வருஷத்தில் இதுக்கு இலக்கு என்ன வைக்கிறாலும் அப்புறம் தான் யோசித்தோம். முதல்ல இலக்கு கிடையாது. ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி தான் ஆரம்பிச்சது. இலக்கு வைக்கும்போது அப்போது ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்போ அப்துல் கலாமுடைய இந்த அக்னி சிறகுகள் புஸ்தகத்தை அப்போ தான் முதல் முறை படித்தேன் நான் 2001. அதை பார்க்கும்போது அவருக்கு பெரிய விஷயம் இருந்தது. இந்தியா வந்து 2020 ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கணும்னு சொன்னால் அதுக்காக பிளான் பண்ணணும்னு போட்டுருந்தார். அதை பார்க்கும்போது வேப்பாக இருந்தது. அப்போது ஒரு இந்தியாவே அவர் யோசிக்கும்போது இந்தியாவில் ஒரு சின்ன பகுதி நாம் ஏன் பொறுப்பேற்றக்கூடாது, அப்படி கோடம்பாக்கம் 2020 அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேரே பண்ணிட்டோம். அப்போது ஒரு 10 இளைஞர்கள் வச்சுக்கிட்டு 10 பேர் இளைஞர்கள் வச்சுக்கிட்டு கோடம்பாக்கத்தை நாம் டெவலப் பண்ணுறோம், இந்தியாவை அப்துல் கலாம் டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 10 பேர் சேர்ந்து யோசிக்க ஆரம்பித்து உடனே பிளான் பண்ண ஆரம்பித்தோம். அவர் எப்படி இந்தியாவுக்கு பிளான் பண்ணாரோ கோடம்பாக்கத்துக்கு பிளான் பண்ணணும். என்னெல்லாம் கோடம்பாக்கத்தில் இருக்கணும், எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டு பிளான் பண்ணி கிட்டத்தட்ட 20-21 விஷயங்கள் அந்த கோடம்பாக்கத்தை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். அங்கே தூய்மை வந்தது, அப்புறம் வந்து கல்விக்கு, மாணவருடைய திறமைக்கு, அங்கே உள்ள பள்ளியை சீர்படுத்துறது, இதெல்லாம் ஆரம்பிச்சிடாங்க. அப்படியே ஆரம்பிச்சுட்டு இருக்கும்பொழுது சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, அப்போது நீங்கள் வந்து அப்துல் கலாமுடைய விஷன் 2020 பண்ணிட்டுருக்கீங்களே, அப்துல் கலாம் வரும்போது நீங்கள் அவரை பார்த்து கொஞ்சம் சொல்லாமே சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொன்னது, நான் ஒரு சின்ன அளவில் பண்ணிகிட்ருக்கேன். அவர் சொன்னதை வைத்து பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது, பண்ணுறேன். ஆனால் இந்த சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு அப்துல் வரும்போது நான் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறதுக்கான தகுதி எனக்கு இல்லை. அதனால் அந்த முயற்சியாக பண்ண மாட்டேன். நான் அப்துல் கலாம் பார்க்கறதுக்காகவோ இதை போய் சொல்கிறதுக்காகவோ நான் முயற்சி பண்ண மாட்டேன். ஏன்னா அதுக்கான தகுதி எனக்கு இது இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருப்பேன். அப்புறம் கேட்பாங்க, அப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா சொல்லுவாங்க. வாய்ப்பு கிடைச்சா யார் அப்துல் கலாம் சந்திக்கிறதுல எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. ஆனால் நான் முயற்சி எடுக்க மாட்டேன். முயற்சி எடுக்க காரணம் எனக்கு தகுதி இல்லைன்றத ஒருத்தார் வேறு எதுவும் கிடையாது. அப்படி அவையடக்கமாக இருந்துட்டீங்க. அவையும் கிடையாது, அதான் உண்மை. அது அதை நான் உணர்ந்தேன். நான் அது அவமானகரமான விஷயம். அவர்கிட்ட போய் நான் சொல்லிவிட்டு நான் இப்படி பண்ணுறேன்னு காமிக்கிற ப்ரூஃப் பண்ணேன் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அவ்வளோ சரியான விஷயமா இருக்காது அது. அதனால் வந்து நான் தவிர்த்துட்டேன். ஆனால் 2009 ஆகஸ்ட் 11 நல்லா பசுமையான நினைவில் இருக்குது. அந்த நாள் மறக்க முடியாது. 11 மணிக்கு எனக்கு கால் வருது. என்ன கால்னா 12:30க்கு மெட்ராஸ் ஏர்போர்ட்டு நீங்கள் வரணும், அப்துல் கலாம் டெல்லியிலேருந்து வராரு, 2 மணி நேரம் அங்கே இருக்கார், அந்த நேரத்தில் உங்களை சந்திக்கிறாரு அவர், அதனால் நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு, நீங்கள் வந்து அங்கே வரணும்னு சொல்கிறாங்க. அப்போது அப்துல் கலாம் வந்து டெல்லியிலேருந்து புறப்படும்போது அங்கே மத்தியானம் யார் சந்திக்கணும்னு சில பேரை முயற்சி பண்ணியிருக்காரு. அதில் வந்து என் பேரும் அது இருந்திருக்கு. அப்போ சொன்ன உடனே 11 மணிக்கு கால் வந்து 12:30 மணி தான் ஏர்போர்ட் இருக்கணும் நான் கோடம்பாக்கத்துலேருந்து. உடனே என்னுடைய ஹோட்டல் வச்சுருந்தேன், அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 2-3 நண்பர்கள், நான் தனியாக வரல, கூட சில கூட்டு வரலான்னு கேட்கும்போது ஒரு 3 பேரோட வாங்கினாங்க. ஒரு 3 நண்பர்கள் இளைஞர்களை கூட்டிகிட்டு நான் போனேன். அதே மாதிரி 12:30 மணிக்கு ஒரு ஃப்ளைட் வந்தது. 1 மணிக்கு சரியாக ஒரு அறையில் போய் உட்காந்து பேச ஆரம்பித்தோம். 1 hour பேசிகிட்டு இருந்தார் ஒரு தனி அறையில். 1 மணி நேரம் உங்களை பற்றி நிறைய பேர் எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க, தொடர்ந்து எனக்கு பல சொல்லிட்டு இருக்காங்க, இப்படி என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. அவர் அப்போது என்ன பண்ணுமோ சில கொண்டு போயிருந்தோம், ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் கொண்டு போயிருந்தோம், அதை கொஞ்சம் காமிக்கிறோம்.
1 ஹவர் நான் தான் பேசிட்டு இருந்தேன். அவர் வந்து அப்பப்போ ஒன்று கேள்வி கேட்டார் தவிர இது எப்படி அது எப்படி கேள்வியில் எப்படி கேட்டார் தவிர அவர் வந்து பேசவே இல்லை. லிசனிங். கடைசியில் வந்து 1 ஹவர் பொறுத்து 2 மணி 2:45 அடுத்த ஃப்ளைட்டு அவருக்கு வந்து ஈரோடு போகணும். அதனால் முடிச்சிட்டாச்சு. முடிச்சிட்ட உடனே ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அதுவே பெரிய விஷயமா இருந்தது. ஆனால் அதுக்கு அடுத்த மாதம் தான் அதை விட ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. என்னென்னா ஆகஸ்ட் இது செப்டம்பர் அடுத்த மாதமே 15ஆம் தேதி இன்றைக்கி எனக்கு ஒரு ஃபோன் வருது. 16ஆம் தேதி ஒரு ஃபோன் வருது. என்னென்னா நேற்றைய தினம் அப்துல் கலாம் வந்து யூஎஸில் கலிஃபோர்னியாவில் லீட் இண்டியா அப்படின்ற அமைப்பில் வந்து பேசியிருக்காரு. அதில் மெயின் டாப்பிக்கே உங்களை பற்றி தான் பேசியிருக்காரு. நீங்கள் அது வீடியோ அவருடைய வெப்சைட்டுக்கு பாருங்க. நான் நண்பர்களோட வெப்சைட்டுக்கு பார்க்கும்போது பார்த்தா அங்கே வந்து மெயின் டாப்பிக்கு நல்லோர் வட்டம் ரொம்ப டீட்டெயிலாக நான் என்ன பேசியிருந்தோம் அதை முழுக்க அங்கே சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டு வே நல்லோர் வட்டம் செய்திருக்கிறது. மக்களை இன்வால்வ் பண்ணி நாட்டில் மாற்றம் கொண்டு வர்றது. இது வந்து நல்லோர் வட்டம் அழகாக பண்ணிருக்கு. அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க அப்படி சொல்லி முடிக்கிறார். When I landed at Chennai airport, a team of people waiting for me to see, I met them at the airport lounge. There I met one unique person by name called M.A. Balasubramaniam. Mr. Balasubramaniam, now 59 years old, started thinking of why not Bodapakam 2020, inspired by the Development Year Vision 2020. He has been running a small tea shop. See how a tea shop man, he can play an individualistic and a beautiful role in marriage. He has been running a small tea shop, tea stall, with the name Bharati Snacks. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பேசியிருக்கார். அப்போது அவர் அந்த அளவுக்கு அப்போ நம்பிக்கை வைத்தார். இதான் நல்ல அப்துல் கலாமுக்கு நமக்கு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் நாம் முடிவு பண்ணோம் அப்துல் கலாம் இந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்த பிறகு அந்த விஷன் 20 அவருடைய கனவு இந்தியா வந்து டெவலப்டு கண்ட்ரி ஆகணுன்றது அதை வந்து மக்கள் பங்களிப்பால் இது செய்தே முடிக்கிறது அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்தோம். இளைஞர்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் அதில் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்க ஆரம்பிச்சிது. நம்பிக்கை வரைய ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி எனக்கு தெரிந்த வரைக்கும் தெரியாமல் இங்கே நடக்கலாம். இன்றைக்கி அப்துல் கலாமுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக ரவுண்ட் த கிளாக் 365 நாளும் அதுக்காகவே எங்களோட ஒரே கண்ணா அது நல்ல வட்டம் மட்டும்தான். அதே மாதிரி இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்திருக்கிற கவனிக்கப்படத்தக்க பல்வேறு பர்சனாலிட்டிஸை நீங்கள் ஆளுமைகளை நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்க. அந்த வரிசையில் நீங்கள் அடுத்து குறிப்பிட முடியுமா? அப்துல் கலாம் அந்த கேட்டகரியிலே வந்தோன்னு சொன்னால் இஸ்ரோ சயின்டிஸ்ட்டுங்கெல்லாம் பார்க்கணுன்னா அப்துல் கலாம் கூடவே இருந்த பிரம்மோஸ் ஏவுகணை முதல் தயாரித்தவர் அந்த ஏவுகணை நாயகன் டாக்டர் சிவதானு பிள்ளை. அவர் நல்லோர் வட்டத்தோட தொடர்பு வந்தது மட்டும் இல்லை, அவருடைய வாயால் அப்துல் கலாம் என்ன நினைத்தாரோ அதை செய்யக்கூடிய அமைப்பாக நல்லோர் வட்டத்தை பார்க்குறேன், அவருடைய கடன் நிறைவேற்றிருக்குன்னு அவர் சொன்னார். அப்துல் கலாமுடைய ஃபேமிலி அவங்களுடைய பேரன்கள்லாம் இருக்காங்க, அவங்களோட தொடர்பு வந்தது. அவங்களும் அதே மாதிரி இன்றைக்கி ஐயா என்ன நினச்சாரோ அதை இன்றைக்கி வந்து நிறைவேற்றக்கூடிய அமைப்பாக பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தோடவே நெருங்கிய நம்ம தொடர்பு உண்டு. எப்போ ஒன்றாலும் அவங்க வீட்டுகளுக்கு போவோம் வருவோம். அந்த குடும்பம் வந்து மிகப்பெரிய ஒரு மதிப்போட நல்லூர் வட்டத்தை பார்க்கறது உண்டு. ஒரு முறை கூட அந்த குடும்பம் வந்து ஆண்டுதோறும் அவருடைய பிறந்தநாள் சமயத்தில் டெல்லி ஜனாதிபதி மாளிகையில் அவங்களுக்கு ஒரு சிறப்பு அழைப்பு உண்டு. அப்படி போகும்போது ஒரு முறை என்னை அழைச்சிட்டு போனாங்க. நீங்கள் வரணும் அங்கே அப்படி சொல்லிட்டு அழைச்சிட்டு போனாங்க. அன்றைய தினம் அந்த பிறந்தநாள் சமயத்தில் ஜனாதிபதி மாளிகையில் அவங்க வந்து சிறப்பு விருந்தினராக அங்கே இருந்தாங்க. அதில் ஒருத்தராக நானும் கூட இருந்தேன். அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தோடு கூட இருந்தது. அப்புறம் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவரை போய் சந்தித்து பேசும்பொழுது ஆமாம் எனக்கு இப்போ நினைவுக்கு வருது, அப்துல் கலாம் வந்து 2020 சொன்னார், அது சாதிக்கக்கூடிய விஷயந்தான். அது நல்லோர் வட்டம் அதுக்கு டீட்டெயிலாக ஒர்க் பண்ணுறதை பார்த்தா இது நடந்துடும்ன்ற நம்பிக்கை எனக்கு வந்துடுதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி கூட பயணம் பண்ணுறாரு. இது மாதிரி அந்த விஞ்ஞானித்துறையாக இருக்கலாம், அதே மாதிரி கல்வித்துறையில் பல பேர் இருக்காங்க, பெரிய பெரிய வியாபாரிகள் அது மாதிரி இருக்கவங்க. இன்றைக்கி எடுத்துக்கிட்டு சொன்னால் தி சென்னை சில்க்ஸ், அக்னி ஸ்டீல்ஸ் இதோடைய நிறுவனத்தை சார்ந்தவர்கள்லாம் இன்றைக்கி நல்லூர் வட்டத்துக்கு துணையாக இருக்காங்க, கூட இருக்காங்க, அவங்களும் செயல்படுறாங்க. விவசாயிகள் நிறைய பேர், ஆசிரியர்கள், பள்ளி நிறுவனங்கள், இப்படி எல்லா கேட்டகரியும், மாணவர்கள், இளைஞர்கள், மகளிர், இப்படி எல்லா கேட்டகரியுமே இதில் பயணம் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா உங்களோட கலந்துரையாடியது.
இந்த நல்லோர் வட்டத்தை குறித்து பெயருக்கேற்றதாற் போல இது ஒரு நல்லோர் வட்டமாக இயங்கி கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய சேவை மற்றும் உங்களுடைய தொண்டு தொடரட்டும். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி. மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழ். நன்றி, வணக்கம்.